கடந்த ஜூன் 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியாவின் AI-171 விமானம் பறக்கத் தொடங்கிய சில வினாடிகளில் அருகிலிருந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 240 பேர் உட்பட 270 பேர் உயிரிழந்தனர். உலகையே உலுக்கிய இந்த விபத்து எப்படி நேர்ந்தது என்பது தொடர்பாக விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. விமான விபத்து புலனாய்வு அமைப்பு அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான 15 பக்க முதல்கட்ட விசாரணை அறிக்கையை நாடாளுமன்ற குழுவிடம் தாக்கல் செய்துள்ளது. அந்த அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணை அறிக்கையில் விபத்துக்கான காரணம் என்ன, விமானம் புறப்பட்டது தொடங்கி விபத்து நேர்ந்தவரை விமானிகளுக்கிடையே நடந்த கலந்துரையாடல் என்ன என்பன உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த அறிக்கையின்படி விமானம் புறப்பட்ட 32 வினாடிகளில் அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டது. விமானத்தின் 2 என்ஜின்களுக்கும் எரிபொருள் செல்வது திடீரென தடைபட்டு நடுவானில் என்ஜின்கள் செயலிழந்து போயுள்ளன. அதாவது என்ஜின்கள் ரன் என்ற நிலையிலிருந்து கட் ஆஃப் என்ற நிலைக்கு சென்றுள்ளன. முதல் என்ஜின் நின்று போன அடுத்த வினாடியே இரண்டாவது என்ஜினும் நின்று போய் உள்ளது. விமானிகள் துரிதமாக செயல்பட்டு என்ஜின்களை ரீஸ்டார்ட் செய்வதற்கு முயற்சி செய்திருக்கின்றனர். அப்பொழுது முதல் என்ஜினை பகுதியளவு செயல்படுத்த முடிந்திருக்கிறது. ஆனால் இரண்டாவது என்ஜினை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை. விமானம் மிக குறைந்த உயரத்தில் இருந்ததால் என்ஜின்களால் முழு வேகத்தை கொடுப்பதற்கு முன்னரே விமானம் தரையில் மோதி உள்ளது. விமானியில் ஒருவர் ஏன் எரிபொருள் துண்டிக்கப்பட்டது, நீ செய்தாயா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு மற்றொரு விமானி நான் செய்யவில்லை என கூறியுள்ளார். எனவே ஒட்டுமொத்த அமைப்பே செயலிழந்து எரிபொருள் செல்வது நிறுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது தவறுதலாக சுவிட்சுகள் இயக்கப்பட்டிருக்கலாம் என விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விமான பைலட்டுகள் மற்றும் நிபுணர்களின் கூற்றுப்படி எரிபொருள் கட்டுப்பாடு சுவிட்சுகளின் ரன் கட் ஆஃப் என்பது திட்டமிட்ட செயலாகத்தான் இருந்திருக்க வேண்டும். தற்செயலாக அவை ரன் கட் ஆஃப் ஆக சாத்தியமற்றது என்று கூறுகின்றனர். இந்த சுவிட்சுகள் பாதுகாக்க இருபுறமும் அடைப்பு குறிகள் உள்ளன. மேலும் ஒரு ஸ்டாப் லாக் பொறிமுறையும் உள்ளது. இது 2 பைலட்டுகள் சுவிட்சை ரன் மற்றும் கட் ஆஃப் ஆகிய 2 நிலைகளிலிருந்து மாற்றுவதற்கு முன்பு அதை உயர்த்த வேண்டும். இந்த சுவிட்சுகள் பொதுவாக விமானம் புறப்படுவதற்கு முன் என்ஜின்களை ஆன் செய்யவும் தரையிறங்கிய பின் அவற்றை அணைக்கவும் மட்டுமே பயன்படுத்தப்படும். விமானம் பறக்கும் போது என்ஜினில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டாலோ அல்லது சேதமடைந்தாலோ மட்டுமே எரிபொருள் விநியோகத்தை நிறுத்த வேண்டியிருக்கும். இப்படி திடீரென என்ஜினை ஆஃப் செய்வது என்பது மிகவும் பாதுகாப்பான நேரத்தில் மட்டுமே செய்யப்படும். அதாவது ஆஃப் செய்யப்பட்ட என்ஜினை மீண்டும் சில வினாடிகளில் ஆன் செய்து இயக்க முடியும் என்று உறுதியாக தெரிந்தால் அதற்கான நேரம் இருந்தால் மட்டுமே என்ஜினை ஆஃப் செய்வார்கள். எப்படி இருப்பினும் தற்போது கிடைத்துள்ள அறிக்கையின்படி என்ஜினுக்கு எரிபொருள் போகவில்லை. இதற்கு காரணம் எரிபொருள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதுதான் என தெரிய வந்துள்ளது. இது எப்படி ஆஃப் ஆனது, விமானிகள் ஆஃப் செய்தார்களா அல்லது தானாக ஆஃப் ஆனதா என்பது குறித்து கேள்விகள் எழுந்திருக்கின்றன. 2 என்ஜின்களும் செயலிழந்த உடனே விமானத்தில் இருக்கும் எமர்ஜென்சி அமைப்பான ராம் ஏர் டர்பைனை விமானிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர் என்பது CCTV காட்சிகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது என அந்த அறிக்கை கூறுகிறது. விமான இறக்கைகள் பறக்கும்போது என்ன அமைப்பில் வைக்கப்பட வேண்டுமோ அதில்தான் வைக்கப்பட்டிருந்தன. அதில் எந்த தவறும் நிகழவில்லை. விமானம் புறப்பட்டு மேலே எழுந்தவரை அனைத்து பாகங்களும் முறையாகவே செயல்பட்டிருக்கின்றன. விமானத்தின் மீது எந்த பறவையும் மோதவில்லை. வானிலை பிரச்சனை இல்லை. எரிபொருளில் கலப்படம் இல்லை. விமானத்தில் தீ விபத்து ஏதும் நேரவில்லை. ஆபத்தான பொருட்கள் எதுவும் விமானத்தில் கொண்டு செல்லப்படவில்லை என விசாரணை அறிக்கை கூறுகிறது. விமானிகளும் உடல் ரீதியான ஃபிட்டாக இருந்தனர். அவர்களுக்கு போதிய பணி அனுபவம் இருந்தது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முதற்கட்ட அறிக்கைதான் என்பதால் இதை வைத்து விபத்துக்கான காரணம் என்ன என்பதை 100% உறுதியாக சொல்லிவிட முடியாது. அடுத்தடுத்த மாதங்களில் நடக்கும் மேலதிக விசாரணையில் வரும் தகவல்களை வைத்துதான் விபத்துக்கான உண்மையான காரணத்தை உறுதி செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.